ஹாய், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச் ஃப்ரெஞ்சு நாட். ஃப்ரெஞ்சு நாட்டு தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு நார்மல் நீடில் தான் நம்மளுக்கு தேவை. நார்மல் நீடில் தான் தேவை. ஆரி நீடிலில் உள்ள ஸ்டிச் எல்லாமே நம்ம இப்போ முடிச்சிட்டோம். நம்ம கிளாஸில் பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல் ரெண்டுமே சேர்த்து தான் எடுத்துகிட்ருக்கோம். பேசிக் லெவலில் உள்ள த்ரெட் ஒர்க்கு முடிஞ்சு நான் எம்போஸ்ட்டுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த ஸ்டிச் எல்லாம் அட்வான்ஸ் லெவலில் உள்ள ஸ்டிச்சு. பேசிக் லெவலில் உள்ளது ஃபஸ்ட்டு எடுத்திருப்பேன், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலில் உள்ள ஸ்டிச்சு. இதுவும் கூட நம்மளுக்கு பேசிக் லெவலில் உள்ள ஸ்டிச்சு தான் வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஆரி நீடிலில் உள்ள ஸ்டிச் எல்லாம் படித்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கை ஊசி வச்சு யூஸ் பண்ணி போடக்கூடிய ஸ்டிச்சு இப்போ நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் படிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச்சு தான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டிச்சு கூட. இப்போது இந்த ஸ்டிச்சு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட், அதுக்கப்புறமா இந்த ஊசி. நம்ம ஒரு 8 வாட்டி எடுத்து இதில் இந்த நீடிலில் நம்ம எட்டுனும் எடுத்து இந்த நீடிலில் இந்த ஹோலில் போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஊசியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நான் அந்த நூல் 8 நேரம் எடுத்திருக்கேன். 8 நேரம் எடுத்து இந்த நீடிலில் 8 நேரம் எடுத்து இந்த நீடில் இந்த ஹோல்குள்ளே நம்மளுக்கு போகக்கூடிய அளவுக்கு உள்ள நீடில் எடுத்துக்கோங்க. எந்த சைஸ்னாலும் ஓகே. இப்போது நான் இதில் போட்டோன்னா உள்ள போட்டு இப்போ நம்ம எடுக்கும்போது இங்கே 8 எடுக்கும்போது இப்போ நம்மளுக்கு 16 வாட்டி வந்துட்டு. ஓகேவா? 8 நேரம் நம்ம எடுத்து அந்த ஹோலில் போட்டு நம்ம எடுக்கும்போது இப்போ நம்மளுக்கு 16 வாட்டி வந்தாச்சு. சரிங்களா? இப்போது நம்ம ரெண்டையும் சேர்த்து வச்சு 16 நூலையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கணும். எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போது நீடில் ஃப்ரேம்க்கு அடியிலோடி நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃப்ரேம்க்கு அடியில் எடுத்தாச்சு. இப்போது மேலே எடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இந்த சைடு உட்காந்துருக்கேன். நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் ஊசியை வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சைடு இருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஊசியை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எந்த சைடு இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஊசியை இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நீடில் இந்த கையை வலது கையில் நீடில் பிடிச்சிருக்கேன், இடது கையில் நூல் பிடிச்சிருக்கேன். சரிங்களா? இடது கையில் நூல் இருக்குது. இப்போது இந்த நூலை இந்த ஊசியில் ஒரு வாட்டி இப்படி சுற்றுறீங்க. ஒரு வாட்டி, மறுபடியும் இன்னொரு வாட்டி குத்தி நீடில் அடியில் இப்படி இறக்கிக்கணும். இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த சைடு இருக்கோம், நம்ம இருக்க சைடில் ஆப்போசிட் சைடில் நீடில் வைக்கிறீங்க. வலது கையில் நீடில் பிடிச்சிருக்கீங்க, இடது கையில் இந்த நூலை பிடிச்சிருக்கீங்க. இப்போது இந்த இடது கையில் இருக்க நூலை இந்த நீடிலில் ஒரு 2 வாட்டி சுற்றணும். சுற்றிக்கிட்டு நம்ம எந்த இடத்துல அந்த நூலை வெளியே எடுத்தோமோ அதுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல நீடில் உள்ளே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இந்த கையை நீங்கள் விடவே கூடாது. கடைசி வரைக்கும் இந்த கை அப்படியே தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். சரிங்களா? அப்படியே தான் பிடிச்சிருக்கணும். இப்போது நான் நீடில் பிடிச்சி கீழே ஃப்ரேமுக்கு அடியில் கையை பிடிச்சி இழுத்து அந்த நூலை ஊசியை பிடிச்சி நான் இழுக்கிறேன். இப்போது எடுத்துருக்கோமா, அந்த கையை நான் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. பார்த்துக்கோங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வரவும், இங்கே இப்படி வரவும், இப்படி பக்கத்தில் கிட்ட கொண்டு வந்தால் கையை எடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி தான். இவ்வளோ தான். இன்னொரு வாட்டி பார்ப்போம். நீடியில் எடுத்தாச்சு. இப்போது கை இங்கே பிடிச்சிருக்கேன், இதை இங்கே வச்சுருக்கேன். இப்போது 1 2 3 1 2 2 நேரம் தான் சுற்றணும். சுற்றிட்டு அது பக்கத்தில் நம்ம நீடில் உள்ள இறக்கிட்டு
அதுக்கப்புறமா நீடியில் பிடிச்சி கீழே இழுக்கிறோம். இந்த கையை நம்ம விடவே கூடாது. கையை மட்டும் வேணால் நம்ம இப்படியே வச்சுட்டு நீங்கள் பிடிக்கும்போது இந்த கை இதில் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் அந்த கையை மட்டும் லைட்டாக அப்படி கொஞ்சம் இப்படி தூக்கி பிடிக்க வேண்டியது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே கடைசியில் கீழே பிடிச்சி இதை வந்து இப்படி இழுத்து அது செட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கை எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டு விழுந்துட்டா இது ஒரு நாட்டு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இது பேர் தான் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இந்த ஸ்டிச்சு வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், நீட்டாக பண்ணுங்கள், பிசுறு எதுவுமே வராமல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நூல் எடுக்கும்போது ரொம்ப லென்த்தாக எடுத்துக்காதுங்க. லென்த்தாக எடுத்தால் கண்டிப்பாக அது நாட்டு வரும், பிசுறு வரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க, ஹைட்டு கம்மியாக எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க. 1 2 2 நேரம் சுற்றிக்கிறேன். அந்த இடத்துல கீழே அடியில் நூலை இறக்கிட்டு ஊசியை அப்படியே நம்ம பிடிச்சி இழுக்கிறோம். இழுத்துட்டு கடைசி வரைக்கும் அந்த கையை விடாமல் அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து தான் அந்த கையை விடுறோம். சரிங்களா? எடுக்கிறோம். 1 2 3 இந்த மாதிரி சுற்றிக்கிறோங்க. அப்படியே கீழே பிடிச்சி இழுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஷேப் எடுத்து அதில் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 1 2 இந்த ஸ்டிச்சு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சுற்றி போடும்போது இது ஒரு பூ மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பீடுக்கு பதிலாக கூட சில இடத்துல வந்து கழுத்தை சுற்றி வரும்போது இந்த கலர் வந்து இந்த மாதிரி கலர் வந்து சில கலர் வந்து பீடில் கிடைக்காது. அப்போ நம்ம கூட பீடுக்கு பதிலாக கூட இந்த மாதிரி கலர் நூல் வச்சு இந்த நாட்டு போட்டோம்னா பீடு மாதிரியே நம்மளுக்கு லுக்கு கிடைக்கும், பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். பீடு வந்து கருக்கும், இது கருக்காது, நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆங்காங்கே ஒவ்வொரு இது போட்டு புத்தாங்கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன். நாட் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃப்ரேமை பின்னால் திருப்பி நம்ம வந்து நார்மலாக வந்து நாட் போடுறது மாதிரி தான். நம்ம ஒரு பட்டன் தைச்சா பின்னால் எப்படி வச்சு நாட் போடுவோமோ அந்த மாதிரி தான் நாட் போடணும். எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரவுண்டில் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு ஃபுல்லாகவே நான் இருக்கா, இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டில் இப்படி சுற்றி ஃபுல்லாக போட்டுட்டு கிளாத் அடியில் தெரியக்கூடாது, தெரியாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி நீட்டாக பண்ணுங்கள். பண்ணி கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பிக்சர்லேயும் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கிளாஸில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.